அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹோம்மேடாக ரூம் ஃப்ரெஷ்னர் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எவ்வளவோ காசு கொடுத்து நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்கி வச்சுருப்போம். அதை விட நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். சிம்பிளாக இதை செய்கிறதுக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபாக்குள்ளே தான் ஆகும். அதனால் சிம்பிள் அண்ட் ஈஸி ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நிறையா ஹோட்டல்லலாம் ரைத்தா மைனஸ்லாம் தருவாங்க. இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு கத்தியை நல்லா அடுப்பில் காட்டி ஓட்டை போட்டு வச்சுக்கணும். நமக்கு எந்த அளவு ஓட்டை தேவையோ அந்தளவு ஓட்டை போட்டு வச்சுட்டு அந்த பாக்ஸில் அரை பாக்ஸ் ஃபுல்லாக உப்பு, கல் உப்பு யூஸ் பண்ணணும். வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். அந்த கல் உப்பில் ஒரு பாக்ஸ்க்கு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக கம்ஃபோர்ட் தேவைப்படும். கம்ஃபோர்ட் ஃபுல்லாக போட்டுட்டு அந்த உப்போட கம்ஃபோர்ட் மிக்ஸ் ஆகிற அளவு கத்தியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு பூராமே கலர் மாறிடும். அந்த உப்பு மேலே கிராம்பு இருக்குது பாருங்கள். அந்த கிராம்பை ஒரு 10-15 கிராம்பை நல்லா சுற்றி வச்சுக்கிட்டோன்னா செம்மையான ஒரு ஹோம்மேட் ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி. இந்த மாதிரி நல்லா சுற்றி மூடி வச்சுட்டு நம்ம பாத்ரூமில் வச்சுக்கலாம், ரூமில் வச்சுக்கலாம், ஹாலில் வச்சுக்கலாம். நமக்கு எந்த இடத்துல ஸ்மெல்லாக இருக்கணுமோ அந்த இடத்துல மாதிரி வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு 5 பண்ணி வச்சுக்கிட்டேன். செம்மையாக இருந்துச்சு.